சிம்பிள் இட்லி பொடி ரெசிபி. இதை வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சம பங்கு போட்டு, காஞ்ச மிளகாய் காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த குண்டு மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். இது நல்ல மனம் வர அளவுக்கு சவக்க, ரொம்ப சவக்கக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாகவும் எடுத்துடக்கூடாது. நல்லா ஒரு ப்ரௌனிஷ் இதில் வந்தால் எடுத்துடணும். இது சிம்பிள் இட்லி பொடி ஒன்றுமே கிடையாது. வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், உப்பு போட்டு அரைக்க போகிறேன். எள்ளு போடுவாங்க, அப்புறம் பூண்டு போடுவாங்க, புளி இதெல்லாம் போடுவாங்க. பட் நான் வந்து இப்போ பிளெயினாக தான் பண்ணுறேன். வெறும் இது நல்லா செவந்ததும் ஆற விட்டு பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். அரைச்சிட்டு காட்டுறேன். ஈரம் இல்லாத இருக்கப்ப மிக்சி அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆறி வந்துடுச்சு. பெருங்காயமும் கல் உப்பும் வச்சுருக்கேன். இதில் அரைச்சிக்கலாம். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதை வந்து பாட்டிலில் போட்டாக்கா ஈஸியாக நம்ம வந்து தொட்டுக்க தேட தேவையில்லை. இது வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுக்கிட்டு, இதில் வந்து எண்ணெயில் இது கிண்ணத்தில் இந்த பவுடரை போட்டுட்டு ஒரு 4-5 பூண்டு நசுக்கி போட்டுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. எல்லாம் நம்ம விருப்பம்தான். அப்புறம் இட்லியை வந்து கடாயில் போட்டுட்டு அதில் இந்த தூளை தூவிட்டு பொடி இட்லி மாதிரியே சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.